நாம் எல்லாருமே ஒரு ஒரு பக்காவான ஒரு கிராமத்தை பூர்வீகமாக வச்சுக்கிட்டு இருந்தவங்களாக தான் இருந்திருப்போம். நம்ம அப்பா அம்மாவோட பூர்வீகம் எங்கே இருக்குன்னா ஒரு கிராமமாக இருக்கும். இது மேக்ஸிமம் இதான் நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க படிச்சுட்டு டவுன் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருப்பாங்க. ஒரு நாகரிகமாக வெளியில் கொண்டு வந்து வளர்த்துருப்பாங்க. இப்போ நாம் இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா, அங்கே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ விற்கிது, இங்கே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லிட்டு இடம் தேடிக்கிட்டு அலைஞ்சி அதில் ஒரு நல்ல ஃப்ளாட்டாக வாங்கி, அது நம்ம இருக்கிற சிட்டிலேருந்தோ டவுன்லேருந்தோ அவுட்டரில் இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், அதுக்கு இத்தனை கிலோமீட்டர் ட்ராவலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வாங்கி அதில் ஒரு லோனை போட்டு ஒரு வீட்டை கட்டி பெருசாக கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி அதுக்கான முயற்சியில் இருந்துகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம அப்பா அம்மாவை கேட்டிங்கன்னா, ஊரில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்குப்பா, அங்கே இருக்குப்பாம்பாங்க. இங்கே போய் நம்ம ஸ்கொயர் ஃபீட் இத்தனை ஆயிரத்துக்கு தேடிட்டு இருப்போம். அங்கே நம்ம நேட்டிவ் பிளேஸில் நமக்காக அவ்வளோ இடங்கள் இருக்கும். இது எல்லார் லைஃப்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும். கொஞ்சம் பேர் வேணால் நேட்டிவ் எல்லாமே விட்டுட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் கூட இடம் இல்லைன்னு வந்திருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் விவசாயம் பார்த்த பூமியெலாம் அப்படியே கிடக்குப்பா அப்படிம்பாங்க. போய் அதை பார்த்தோன்னா அவ்வளோ மதிப்பு மிக்கதாக இருக்கும். அது நாம் இங்கே யாரோ ஒரு பூர்வீகத்தில் ஒரு கிராமத்தில் போய் நம்ம இடம் தேடி ஸ்கொயர் ஃபீட் வாங்கி அது இத்தனை கிலோமீட்டர் டவுன்லேருந்து இருக்கிற இடத்துல தேடி ஒரு வீடு கட்டிட்டு வாழ்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம அப்பா அம்மா பிறந்து தாத்தா பாட்டி பிறந்து வளர்ந்து அவங்கெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்த நம்ம மதிக்க மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை போய் நீங்கள் சம்பாதிச்சு நல்ல காசு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு நல்ல வீடை கட்டுங்க. நல்ல வீடை கட்டி அதில் வாழ்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போகிறோம் இருக்கணுன்னா கூட அந்தளவுக்கு ஒரு சின்னதானது ஒரு வீடை கட்டிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகள் தாத்தாவுக்கு அப்பா அவங்கெல்லாம் இருந்திருப்பாங்களா, அவங்கெல்லாம் நடந்து போய் வாழ்ந்து அந்த மண்ணில் ஒரு வீட்டை கட்டி ஒரு நல்ல நாள் ஒரு விசேஷ நாட்களில் போய் ஒரு சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் யாருக்கோ பூர்வீகமாக இருக்கிற ஒரு பூர்வீக விவசாய நிலத்தை வாங்கி நம்ம வீடு கட்டுறோம். ஆனால் நம்மளோட விவசாய நிலங்களை எல்லாம் முடிஞ்சால் போய் பாருங்கள். டைம் இருக்கிறப்போ இன்னொரு பிஸ்னஸ் என்ன பண்ணலான்னு போகாமல் ஒருவேளை உங்கள் ஊரில் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்தையெல்லாம் தேடி போய் ஏதாவது ஒரு விவசாயத்தை பண்ணுங்கள். நம்ம இடத்த நம்ம தான் அனுபவிக்கணும்.